2 பேருமே ஏறினாங்க. சரி நானும் ஏற்றி கொண்டு வந்தேன். 1 கிலோமீட்டர்லேயே அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அப்பாவே கொண்டுட்டியாடா அப்படின்னாங்க. இவர் மைண்டே அவருக்கெல்லாம் இல்லை, கிளியராக தெரிஞ்சுது. இவர் வந்து நம்ம மென்டலி அன்ஸ்டேபிளாக இருக்கிறார். கிளியராக நானே ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன், போலீஸ் கிட்ட நிப்பாட்டிடலாம் அப்படின்ட்டு. நான் நிப்பாட்டி ட்ரை பண்ணும்போது அவர் ஃபேஸ் மாறுது. அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும் எனக்கு தெரியல. எனக்கு வந்து பதட்டமாயிடுச்சு. இருந்தாலும் முந்தின நேரத்து காலையில் ஒரு 11:30 எனக்கு எக்ஸாக்டாக டைம்லாம் சொல்ல தெரியல. டைம்லாம் எனக்கு சொல்ல தெரியல. பட் ஆனால் வந்து அவங்க கூட அவங்க அம்மா இருந்தாங்க. அவங்க அம்மா வந்து நைட்டில் இருந்தனால அவங்க வந்து அன்ஸ்டேபிளாக இருந்தாங்க. இது வந்து கிண்டி மெட்ரோ கிட்ட. நான் வந்து கரெக்டாக ஈகாட் தாங்கலேருந்து நான் கிண்டியில் ஒரு ட்ராப் விட்டுட்டு சரி நான் அப்படியே நார்மலாக வரேன். நான் ஓலா ஊபர் ரேப்பிடோ ஓட்டுற பையன். ஸோ நார்மலாக இருக்கும்போது ஒருத்தன் கை போட்டு கூப்பிட்றாங்க. அதுவும் அன்ஸ்டேபிளான பர்சனால நான் என்ன பண்ணுறேன்னா, நீ சார் ஏறுங்க, ரேட்டு கிட்ட எதுவும் பேசல. அந்த டைமில் ஆட்டோக்காரங்க எப்பவுமே யாருமே ரேட்டு பேசுவாங்க. நானும் ரேட்டு பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் உட்காருங்க சார், பாரிஸ் போகலாம் சார் அப்படின்னாரு. அவங்க அம்மா எப்படியே ஏற்றுனாங்க. அவங்க அம்மாவும் அவங்களையும் 2 பேருமே ஏறினாங்க. சரி நானும் ஏற்றி கொண்டு வந்தேன். 1 கிலோமீட்டர்லேயே அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அப்பாவே கொண்டுட்டியாடா அப்படின்னாங்க. அம்மாவே சொன்னாங்க. அவங்க ஏன் அன்ஸ்டேபிளாக இருந்தாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சொல்ல ஆரம்பிச்சோன்னே எனக்கு வந்து பதட்டமாயிடுச்சு. ஆனால் நான் வண்டி நிப்பாட்டினா எதாவது ஆகிடும் போல நினச்சின்னு அவர். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா சொல்கிறது ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியே அட்வொகேட்டை பார்க்க போனோம் பாரிஸ் அப்படின்னாரு. என்ன கதைன்னு தெரியாமல் நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சி நான் ஃபஸ்ட்டு போகலான்னு நினச்சேன். அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறம் நான் உஷாராயிட்டேன். என்னடா இவர் உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா தெரியல ஃபஸ்ட்டு. அப்போ யோசிச்சிருந்தேன். அவரோட பிஹேவியரை பார்த்தேன். அதான் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை கொலைகாரங்களை. ஆனால் சில பேர் டெரராக பேசுவாங்க, கொலை பண்ணி வந்தால் டெரராக பேசுவாங்க. சில பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா பதடுவாங்க. இவர் பதற இல்லை, எதுவுமே பண்ணல. இவர் மைண்டே அவருக்கெல்லாம் இல்லை, கிளியராக தெரிஞ்சுது. இவர் வந்து நம்ம மென்டலி அன்ஸ்டேபிளாக இருக்கிறார். கிளியர் அப்படியே யார் சொன்னாலும் கண்டுபிடிச்சிடலாம். அவர் ஏன்னா ஒரு நிமிஷம் பேச்சில் அவர்கிட்ட யாராக இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். இவர் வந்து தெளிவான ஆள் இல்லை, நார்மலான பர்சனே இல்லை. கண்டிப்பாக இவர் வந்து ஏதோ இவர் மைண்டில் என்னென்னமோ ஓடுது. ஆனால் ஃப்ரீயாக இருக்கார். ஆமாம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாரு, கேஷுவலாக இருக்காரு. அதுக்கடுத்து என்ன பண்ணலான்ற மாதிரி அப்பா அவர்கிட்ட நான் பேச ஆரம்பித்தேன். ஏன்னா இவர் நார்மலான பர்சன் இல்லைனால நம்ம ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் பேச ஆரம்பிச்சு அவங்க அண்ணன் நம்பர் ஃபஸ்ட்டு வாங்கி நான் தான் அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு கதவு திறந்து பார்த்து அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு பல்ஸ் கம்மியாக இருந்து இறந்துட்டுருக்காங்க. அப்போ அவங்க அண்ணனே எனக்கு ஃபோன் பண்ணார். நானே ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன், போலீஸ் கிட்ட நிப்பாட்டிடலாம் அப்படின்ட்டு. நான் நிப்பாட்டி ட்ரை பண்ணும்போது அவர் ஃபேஸ் மாறுது. அதான் அண்ணனா உண்மையாக 100% சொல்கிறேன், அவர் உண்மையாக நார்மல் பர்சன் மாதிரி இல்லை. ஏன்னா நான் அவர் தப்பி வைக்கணுமோ எனக்கு தெரியல, சொல்லணுமா தெரில. அவர் பண்ணது தப்பு, ஆனால் நார்மல் பர்சன் மாதிரி சுத்தமாகவே இல்லை. அதனால என்ன பண்ணேன், நான் அவர்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினே இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் நம்பர் எப்படியே வாங்கி பேசி சொல்லி முடிச்சுட்டு நான் இருந்தாலும் அவங்க அண்ணன் சொல்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல, நம்மளே ஒரு போலீஸ் கிட்ட நிப்பாட்டிலாம் நான் ட்ரை பண்ணுறேன். பட் சைதாப்பேட்டை தாண்டி வரும்போது அங்கே நிற்கவே முடியல எந்த ஆட்டோவும். போலீஸ்காரெல்லாம் போன்றாங்க. ஸோ அதனால் போயிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க அண்ணனே ஃபோன் பண்ணி, சார் இதுமாதிரி அப்பா இஷ்யூ ஆயிடுச்சு, நீங்கள் நியர்பைல எந்த ஸ்டேஷனாக இருந்தாலும் கூட இப்போ அந்த அண்ணனே சொன்னார். அவனுக்கு வந்து மென்டலி டிஸ்டர்பாக இருக்கான் சார், நீங்கள் சொல்கிறது முன்னாடி எனக்கே தெரியுது, இருந்தாலும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஸோ நான் வந்து ஸ்டேஷனில் எனக்கு கொஞ்சம் கூண்டு போய் விட்டுருங்க சார் அப்படின்னாரு. சரிங்க சார் அப்படின்னு நான் சரி பயத்தை விட்டு D1 ட்ரிப்ளிகேன்லேருந்து மவுண்ட் ரோட்லேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போனோம் பாரிஸ்க்கு. பட் நான் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து D1 பழைய டிராஃபிக் போலீஸ்குள்ளே உள்ளே போய் விட்டேன்னா அங்கே இருக்க எல்லா போலீஸ்காரும் எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணி ஹெல்ப் பண்ணி இது பண்ணாங்க. வேறு எதுவுமே நடக்கல சார். கொலை பண்ணுற மாரி அவர் தெரியல, குழந்தை மாரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. காலில் விழுறாரு. பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது இவர் ஓகே இவர் பண்ண தப்பு தானே, நான் இதுக்கு அப்பாலஜியே பண்ண முடியல. பட் ஆனால் வந்து ரொம்ப அங்கே இருக்க போலீஸ்காரங்களே தெரிஞ்சிச்சு இவன் அன்ஸ்டேபிள் இல்லை, பிரெயின்லேயும் அன்ஸ்டேபிள் இல்லை அப்படின்ட்டு. ஸோ அங்கே D1க்கு போயிட்டு, ஆனால் அவங்களோட லொக்கேஷன் வந்து ஆதம்பாக்கம் போல். அங்கே இருக்க போலீஸுங்க வந்து அவங்க பேசி அப்புறமா அவரை கூட்டின்னு போயிட்டாங்க. என்னோட அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு நான் வந்துட்டேன் சார். நான் அவங்க அம்மா கேட்டாங்க ஃபர்ஸ்ட்டு. அவங்க அம்மா சொன்னாங்க அப்பனே கொண்டுட்டியடா அப்படின்னு சொன்னோன்னே நான் வண்டியை நிப்பாட்டல. ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும் எனக்கு தெரியல. எனக்கு வந்து பதட்டமாயிடுச்சு. இருந்தாலும் நான் நிப்பாட்டக்கூடாது அந்த இடத்துல, நம்ம மூவ் பண்ணினே இருக்கலாம். ஏன்னா வந்து நிப்பாட்டின சில டைம் ஓட்டுருவாங்க, தெளிவாக இருக்கவங்க ஓட்டுருவாங்க. நான் அப்போ ஃபர்ஸ்ட் என்ன நினச்சேன்னா தெளிவாக இருக்காதான் நினச்சேன். அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறம் கூட ஒன்றும் இல்லைம்மா குழந்தை பேசுகிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் ஆகாதுமா, பைடாகாதுமா, ஒன்றும் இல்லைம்மா, எல்லாமே நம்மளுக்காக தான்மா, நல்லதுக்கு தான்மா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு.
அப்பயே தெரிஞ்சு சரி இவரு மூளையில தெளிவு இல்ல, இவரு விட்டா ஓட்டுருவாரு, இவர் ஒரு செகண்ட் ஆட்டோ நிப்பாட்டினாலும் ஓட்டுவார் ஆளு. ஆனா நம்ம நிப்பாட்டே தேவையில்ல, முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நான் ட்ரை பண்ணேன், பட் போலீஸ் முன்னாடி வந்து என்னால் நிக்க முடியல. ஏன்னா நம்மளோட சிட்டி சைட்ல டிராபிக் சைட்ல வந்து நிப்பாட்ட முடியல. அதுக்கப்புறம் அவங்க அண்ணனே சொன்னதுக்கு அப்புறம் இது கன்ஃபார்ம் அவர்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிச்சேன் சார். நான் அவர்கிட்ட ஒரு பொய் சொன்னேன், நீங்க பயப்படாதீங்க, போலீஸ் நீங்க வேற இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி போலீஸ் கிட்ட நம்மளே போயிட்டு முன்னாடி போறது நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து பிளஸ் பாயிண்டா இருக்கும். நான் அவர்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேச பேச அவர் அப்பயும் வந்து ஒத்துக்கல. சரி போலீஸ் வேணாஞ்சி அப்படின்னே சொல்லினே இருந்தாரு. சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் நம்பர் வச்சு கொடுங்க, என்ன நீங்க உங்க தம்பியா நினைச்சுக்கோங்க அப்படி இப்படின்னு நான் அவர்கிட்டயே நான் எவ்வளவு பேச முடியுமோ அப்படி பேசி அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் நம்பர் நான் வாங்கி நான் சொல்லிதான் அவங்க அண்ணனுக்கு தெரிய வந்தது விஷயமே.